அது மாதிரி மார்க்கெட் நிலவரத்தில் இந்த வருஷத்தில் அதிகமாக ரேட்டு கூடுது தேங்காய் எண்ணெய். அது ஒரு பக்கம் பார்த்தா வாங்கி உபயோகிக்கிறவங்களுக்கு பயங்கரமான விலை ஜாஸ்தி. ஆனால் இப்போ தான் உண்மையில விவசாயிக்கு விலை கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் தேங்காய் தயாரிப்பாளருக்கு இப்போ தான் விலை கிடைச்சிருக்கு, நல்ல விலை கிடைச்சிருக்கு. இனிதான் அது அதிகமாக உற்பத்தி பண்ண தேங்காயோடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு 2-3 மாசத்துக்கு தேங்காய் விலை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நல்லெண்ணெய் விலை கூட தான் இருக்கு. கடலெண்ணெய் கொஞ்சமே குறைஞ்சிருக்கு. மற்ற கம்பேர் பண்ணும்போது கடலெண்ணெய் உண்மையில விலை குறைஞ்சிருக்கு. அது மாதிரி மளிகை ஐட்டத்துல உருட்டுழுந்து விலை கம்மி, தோர உறுப்பு விலை கம்மி, இது எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்கு மக்களுக்கு. மற்ற போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தோடலாம் இந்த வருஷம் எல்லா பொருளுமே விலை கம்மியாக தான் இருக்கு. சீரக விலை குறைஞ்சிருக்கு, சோம்பு குறைஞ்சிருக்கு, எல்லா ஐட்டமே குறைஞ்சுதான் இருக்கு. உணவுக்கு முக்கியமான எசென்சியல் கமாடிட்டி எல்லாமே குறைஞ்சுதான் இருக்கு. எல்லா பொருளுமே ரீசனபிளாக தான் இருக்கு, தேங்காய் எண்ணெயை தவிர. இப்போ மளிகையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேருந்து வருது. அதிகமாக வர்றது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச, கர்நாடகா, ஆந்திரா. இது ரெகுலர். கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் தொழில் பண்ண கடை திறக்கவே முடியாது. எந்த ஸ்டேட்டில் விளையிலன்னா தமிழ்நாட்டில் தான் எதுவுமே விளையில. மற்றபடி ஆந்திரா இல்லாமல் பண்ணவே முடியாது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேச, குஜராத் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து தான் நம்ம வாங்கி ஆகணும், வாங்கி விற்றே ஆகணும். தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு சரியான சலுகை கொடுத்து, தண்ணியை கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ மற்ற இடத்துல மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஏன்னா நல்ல விலை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி மிளகா நிறைய, தமிழ்நாட்டு மிளகா ரொம்ப ஃபேமஸ். கோயம்புத்தூர்லேயே நம்ம கிணத்துக்கடவு பக்கத்தில் மிளகா வரும். அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும், அது அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும், மனம் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும், அரோமா இருக்கும். இப்போ சுத்தமாக சைபர் வர்றதில்ல. அன்னூரில் தட்டைப்பயிறு, பச்சை பயிறு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 15 லாரி 20 லாரி வந்த காலம் உண்டு. இப்போ 1 கிலோ வர்றதில்ல அன்னூரில். கடலை வர, கருப்பு சுண்டல், உடுமலைப்பேட்டை, பல்லடம், அந்த பெல்ட்டு, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் ரோடு கம்ப்ளீட்டாக வந்துகிட்டு இருந்த இடத்துல கருப்பு சுண்டல் அப்படி விளையும். கோயம்புத்தூரில் வேற மற்ற ஸ்டேட் கடலையே தேவையில்லை. நம்ம கடலை நமக்கு போதும். இப்போ 1 லாரி 2 லாரி தான் வருது, அதுக்கு மேலே வர்றதில்லை. ஏன்னா மழை இல்லை, சரியான டைமில் மழை பெய்யல, அதிகம் மழை பெஞ்சு அழியுது இல்லைன்னா. இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்த பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, அவரை, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இது எல்லாமே இங்கே விளைஞ்சது தான். துவரை, அட்டைப்பாடி துவரை ரொம்ப ஃபேமஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த துவரை அவ்வளோ லாரியா வரும். இப்போ 1 கிலோ அங்கே விளையிறது இல்லை. அதே மாதிரி உளுந்து, தொண்டாமுத்தூர் பெல்ட்டில் உளுந்து பயங்கரமாக வரும். வருஷத்துக்கு 3 மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 1 கிலோட அங்கே வர்றதில்லை. காரணம் மழை இல்லை, சரியான இதில் மக்களுக்கு அங்கே வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை விவசாயிகளுக்கு. அதுதான் மெயின் காரணம். யாரும் அதை நம்பி போடுறதில்லை. போட்டால் அழிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்புறதில்லை. இப்போ எல்லாமே நம்ம அதர் ஸ்டேட்டை நம்பி தான் இருக்கோம். அதர் ஸ்டேட்லேருந்து தோரம்பருப்பு, உளுந்து, இப்போ நாங்கள் இப்போ 3 மாதம் வாங்குற உளுந்து எல்லாமே ஆந்திரா உளுந்து தான். அங்கே எத்தனை லாரி கேட்டாலும் கிடைக்குது. தோரம்பருப்பு மகாராஷ்டிரா, மெயின் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத். பாசி பயிறு மத்திய பிரதேச. அதே மாதிரி கடலைப்பருப்பு முழுக்க எம்பி, அதுக்கு அடுத்தா மகாராஷ்டிரா. மிளகா ஆந்திரா, மல்லி குஜராத்தும் வருது, ஆந்திராவும் வருது. மஞ்சள் மட்டும் கொஞ்சம் ஈரோடு பழத்தில் விளையுது. அதை நம்பி பண்ண முடியாது. குஜராத்தில் வர வச்சு மேக்கப் பண்றாங்க. இங்கே ஒரு 25% வரைஞ்சு, அங்கே ஒரு 75% விளையுது. மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் சேலத்தில் வருது, அதெல்லாம் ஜவரிசி பண்றாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஐட்டம் தான் நம்மளால பண்ண முடியும். மீதி எல்லாமே நம்ம அதர் ஸ்டேட் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். எந்த வருஷமும் இல்லாம 120 ரூபா இருந்த சீரக சம்பா இன்னைக்கு 220 ரூபா மார்க்கெட் இருக்கு. காரணம் வெஸ்ட் பெங்காலில் அவங்க விதைக்க 3 நேரம் மழை பெஞ்சு அழிஞ்சதுடைய விளைவு இன்னைக்கு இப்போ 220 ரூபா இருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் கொஞ்சம் குறையலாம். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்ததில் ஆப்கானிஸ்தான் வந்துகிட்டு இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரேட்டு கூடிச்சு. ஆனால் கூடி இப்போ நார்மல் ஆன பிறகு எல்லா ஐட்டம், பாதாம், பிஸ்தா, நட்ஸ் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ரேட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி உக்ரைன் வாருக்கு பிறகு கோதுமை ஒரு கிலோவுக்கு நம்ம 10 ரூபா கூடுனது இன்னும் அதை குறைக்கவே இல்லை. காரணம் இம்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க. இதனுடைய விளைவு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல, கோதுமையும் பண்ண முடியல, மைதா பண்ண முடியல, வீட் ஃப்ளோரை எதுவுமே பண்ண முடியல. அது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சோ இப்போ அதுக்கு பிறகு கிலோக்கு 10 ரூபா வரைக்கும் கோதுமை கூடி இருக்கு. ரெகுலராக நம்ம திராட்சை வந்து சாதாரண மஞ்சள் திராட்சை வந்து 220 ரூபா 230 ரூபா இருந்தது, இப்போ 500 ரூபா இருக்கு ரேட்டு. காரணம் வந்து முழுக்க நம்ம இந்த வருஷம் அதிக மழையினால பயங்கரமான டேமேஜ்.